சென்னை பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் கோவில் வளாகத்தின் அருகாமையில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையில் மலை போல குப்பைகள் குவிக்கப்பட்டிருப்பதால் கடும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சையத். சென்னை பூந்தமல்லி அடுத்த இந்த காட்டுப்பாக்கம் பகுதியில் மின்சார சுடுகாடு ஒன்று அமைந்துள்ளது. இந்த மின்சார சுடுகாடை ஒட்டியவாறு மலை போல் குப்பையானது குவிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மயானத்துக்கு சென்று உடலை தகனம் செய்வதில் கூட பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் இந்த குப்பை கொட்டுவதற்கு அருகாமையிலேயே ஒரு கோவில் வளாகமும் இருப்பதால் இந்த கோவில் வளாகத்தை சுற்றிலும் குப்பை மேடானது துர்நாற்றம் வீசி வருவதால் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கூட கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த காட்டுப்பாக்கம் ஊராட்சி இருக்கக்கூடிய இந்த மின்மயானத்தில் பூந்தமல்லி, மாங்காடு, பரணிப்புத்தூர், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து உடலை அடக்கம் செய்ய வருகிறார்கள். தற்போது இந்த குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளதால் உடல் அடக்கம் செய்வதில் கூட பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இது குறித்து பலமுறை வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் பகுதி மக்கள் புகார் மனு அளித்தும் இதுவரை இந்த குப்பைகளை அகற்றாமல் அதிகாரிகள் மெத்தன போக்குடனே செயல்பட்டு வருகின்றனர். இதற்கு குறிப்பாக இந்த காட்டுப்பாக்கம் ஊராட்சி இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள், ஹோட்டல் வளாகங்கள் இருக்கக்கூடிய குப்பைகளை இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் கொண்டு வந்து இந்த கோவில் வளாகத்தின் அருகாமையிலே கொட்டிவிட்டு செல்கின்றனர். இதனால் இந்த பகுதி முழுவதுமே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை போல கொட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த குப்பைகளில் ஆடு மாடுகள் சென்று மேய்ந்து வருவதால் இந்த பிரதான சாலைகள் ஆடு மாடுகள் காரணத்தினால் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடனே இந்த சாலையை கடந்து வருகின்றனர். உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பதவி காலம் முடிவடைந்த நிலையில் யாருமே இந்த குப்பைகளை அகற்றுவதில் மெத்தனம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் இதை கருத்தில் கொண்டு இந்த கோவில் வளாகத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை உடனடியாக அகற்றிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.